49 வயசுலயும் சிங்கிள் அஜித்தோட காதலி, அழகே பொறாமப்படுற அழகி ஹீரா, காணாமல் போன பின்னணி. நடிகை ஹீரா இதயம் படம்ல அறிமுகமாகி ரசிகர்களோட மனசை கொள்ளை கொண்டாங்க. இப்ப சினிமா உலகத்திலிருந்து முற்றிலும் விலகிட்டாங்க. இப்ப அவங்கள பத்தின அதிர்ச்சி தகவல் தான் வெளிவந்திருக்கு. நடிகை ஹீரா தமிழ் சினிமா விட்டு வெளியேற ஒரு தமிழ் ஹீரோ தான் முக்கியமான காரணமா இருந்திருக்கார். தென்னிந்தியாவில் பிரபல நடிகையா வலம் வந்தவங்க தான் நடிகை ஹீரா. இவங்க தன்னோட வலைதளத்துல ஒரு நடிகர் அப்படின்னு பெயரை குறிப்பிடாம அஜித்தை பத்தி பேசியிருக்கிற விஷயங்கள் தான் படிக்கிறவங்கள அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அவங்க அப்படி அஜித்தை பத்தி என்ன பேசினாங்க வாங்க பார்க்கலாம். நடிகை ஹீராவோட அப்பா ராணுவ அதிகாரி. இதனால அவங்க ஒவ்வொரு மாநிலமா மாறி மாறி போக வேண்டிய சூழல்ல வளர்ந்தாங்க. சென்னை மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில உளவியல் படிச்சுட்டு மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களோட புகைப்படங்களை பார்த்துட்டு பிரபல பாலிவுட் இயக்குனரான சுபாஷ் கைதா படங்கள்ல நடிக்க கேட்டாரு. ஆனா அப்ப படங்கள்ல நடிக்க தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரா மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 1991 வருஷம் இயக்குனரான கதிர் இதயம் படத்தோட கதையை சொல்லி ஹீராவை கன்வின்ஸ் பண்ணாரு. அந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. தயாரிப்பாளர் தியாகராஜன் திரையுலகில் கட் அண்ட் ரைட்டா இருப்பார். சொல்ற சம்பளத்தை சரியா கொடுத்துருவார். அதே மாதிரி சரியா கால் ஷீட்டுக்கு வரணும்னு நினைப்பார். தியாகராஜனும் ஹீராவை பார்த்து நடிக்கிறப்போ கேட்டுக்கிட்டார். இதுக்கப்புறமா ஹீரா இதயம் படத்துல நடிக்க முடிவு பண்ணாங்க. சரத்குமாரோட ஹீரா நடிச்சப்போ அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. சரத்குமார் விழுந்து விழுந்து லவ் பண்ணார். ஆனா ஒரு கட்டத்துல ஹீராவை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சார். இது பிடிக்காம அவரை விட்டு ஹீரா விலகிட்டாங்க. அப்புறம் தொடரும் படத்துல இருந்து அஜித்குமாருக்கும் ஹீராவுக்கும் நட்பு ஏற்பட்டு காதலா மாறுச்சு. அஜித்தும் ஹீராவும் ஒரு படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. அப்ப காதல்ல விழுந்தவங்க தொடர்ந்து சில வருஷம் டேட்டிங் பண்ணதாவும் சில மாதங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாவும் சொல்லப்பட்டுச்சு. ஹீராவை கல்யாணம் பண்ணிக்க போறதா அஜித்குமார் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதுமே வீட்டுல பிரச்சனை வளர்ந்தது. இப்போதான் நீ வளர்ந்துட்டு இருக்க, அதுக்குள்ள கல்யாணம் அப்படி இப்படின்னு போனா மார்க்கெட் போயிடும்னு சொல்லி வீட்டுல நோ சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அஜித்தோட பேரண்ட்ஸ் ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஹீராவை வார்ன் பண்ண சொன்னாங்க. அந்த தயாரிப்பாளரும் அந்த பையனோட வாழ்க்கையில விளையாடாத அப்படின்னு சொல்லி ஹீராவை எச்சரிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அவங்க தமிழ் சினிமா விட்டு வெளியேறி போயிருக்காங்க. ஹீரா பல மொழிகள்ல கிட்டத்தட்ட 49 படங்கள் பண்ணியிருந்த ஹீரா இதுக்கப்புறமா 2 பேருக்குமே பிரேக்கப் ஆயிருந்தது. ஹீரா போதைக்கு அடிமையானதான் அதுக்கு காரணம்னு அப்ப அஜித் சொன்னதா சொல்லப்பட்டது. 1984 வருஷத்துல ஆரம்பிச்சு 1999 வருஷம் வரைக்கும் திரையுலகில் ஆக்டிவா இருந்தவங்க திடீர்னு காணாம போனாங்க. அதுக்கப்புறமா அஜித் ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்க ஹீரா எங்க போனாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. நடிகை ஹீரா ஆலியா அப்படின்ற பேர்ல ஒரு இணையதள பக்கத்தை வச்சிருக்காங்க. இதுல அவங்க சமீபத்துல அஜித்க்கு எதிராக எழுதியிருக்கிற விஷயங்கள் தான் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. இளம் வயசுல தன் மேல திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழிகளால மன உளைச்சலுக்கு ஆளானதா சொல்லியிருக்கிறாங்க ஹீரா. அவங்க பல வருஷமா காதலிச்ச ஒரு நடிகர் தன்னை ஏமாத்துறவ